கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தினுடைய 30வது நாளை காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த காலை தியானத்திற்காக 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். ஒரு வார்த்தையை கவனியுங்கள். உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்காவை ஆசரிக்கிறதுக்குன்னு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு அதற்கு ஒப்புமையான ஒரு பஸ்காவை தான் திருவிருந்து ஆராதனை, கம்யூனியன் சர்வீஸ், ராபோஜன ஆராதனை, கர்த்தரின் பந்தி என்றெல்லாம் நாம் அனுசரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. பஸ்காவை ஆசரிப்பதற்கு என்று தேவன் ஒரு பிரமாணத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். அநேகருடைய வாதம் என்ன? அது இஸ்ரவேலருக்கு, நமக்கு இல்லை. உங்கள் வாதங்களை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். இஸ்ரவேலருக்கு கொடுத்த பிரமாணம் என்ன? பஸ்காவை அதன் ஆட்டுக்குட்டியை முதல் வாரத்தில் பிடித்து வாரத்தின் 2வது வாரத்தில் 14ஆம் தேதியிலே அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணம். அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது எப்படி ஆசரிக்கணும் என்று சொல்லியும் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். சரி, நம்முடைய பார்வையில் பஸ்கா எப்படி ஆசரிக்க வேண்டும்? இந்த பஸ்காவை ஆசரிப்பதில் தான் எத்தனை குளறுபடிகள் இன்றைக்கு சபைகளில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கென்று விரும்புகிறேன், நீங்கள் போய் அதை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் கேட்கிறார், எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும்? அப்படியானால் பஸ்காவை ஆசரிப்பதற்கென்று ஒரு இடம் தேவை. எந்த இடத்துலையும் பஸ்காவை ஆசரிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைபிள் சொல்லுகிறபடி அது தவறு. அதற்கென்று ஒரு இடம் தேவை. அந்த இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்படியானால் பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஒரு ஆயத்தமான இடம் தேவை. 1. 2வது, அந்த பஸ்காவை ஆசரிக்கிறவர்களுக்குள்ளே ஒரு ஆயத்தம் தேவை. மூழ்கினவன் சுத்தமாயிருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்தவனுக்குத்தான் பஸ்கா அல்லது திருவிருந்து ஆராதனை. அதைத் தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்குரிய பிரமாணம் என்ன? பிரமாணம், ஒருவருக்காய் ஒருவர் காத்திருக்க வேண்டுமா. அவசரப்பட்டு பஸ்காவை நம்ம புசிச்சிடக்கூடாது, காத்திருக்கும்படி சொல்லுகிறார். அந்த பஸ்கா என்பது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி பஸ்காவை கொடுக்கிறவர்கள் காலங்கள் மாற மாற ஆயத்தம் பண்ணுகிற வேலைகளில் எவ்வளவுதான் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஒரு காலங்களில் மாவை எடுத்து பிசைந்து பழத்தை வாங்கி பிழிந்து அதை கொடுத்தவர்கள் உண்டு. இன்றைக்கு எல்லாமே ரெடிமேடு. அதை எப்படி செய்கிறார்கள், என்ன விதத்தில் செய்கிறார்கள், பயத்துடன் செய்கிறார்களா தெரியாது. ஆனால் பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் இன்றைக்கும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திருவிருந்து ஆராதனையை வேத பிரமாணத்தின்படி எடுக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி எடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனும் அதில் மகிமைப்படுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் தியானித்த வசனத்தின்படி நாங்கள் பஸ்காவை ஆசரிப்பதற்கென்று பிரமாணத்தை வைத்திருக்கிறேன். அந்த பிரமாணத்தின்படி பஸ்காவை ஆசரிக்க இந்த காலவெளியிலே வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.